ஒரு பெரிய சப்போர்ட்டர், பூமியிலிருந்து வந்ததான ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடையவன் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 3 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பத்தை போலவே பேசுவான். அந்தி கிறிஸ்து போன்றவர்களை சப்போர்ட் பண்றவங்க தான் அந்த கள்ள தீர்க்கதரிசி. அந்தி கிறிஸ்துவின் தலைகளுள் ஒன்று சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தம் அடைவதை குறித்து கள்ள தீர்க்கதரிசி பூமியின் எல்லா ஜனங்களும் வணங்கும்படி செய்வான். அவனுக்கு முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எலியாவை போல செய்வான். அக்கினியை இறக்குவான். அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லி சொரூபமும் அது பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்கத்தக்கதாயும் யாவரையும் கொலை செய்யத்தக்கதாயும் அந்த சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. உலகில் உள்ள US எல்லா இடத்திலும் பெட் அனிமல்ஸ்க்கு எல்லாருக்குமே சிப் வச்சாச்சு. ரோபோக்களின் ஆதிக்கம் மிகுதியாக காணப்படுகிறது. அவைகளின் செயல்திறன், உற்பத்தி திறன் மற்றும் துல்லியத்தை, அதாவது எஃபிஷியன்சி, ப்ரொடக்ஷன், அக்யூரசி, இதை முன்னிட்டு அநேக துறைகளில் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரோபோக்கள் ரீப்ரொடக்ஷன் கிடையாது, ஃபுட் ரெக்குயர்மெண்ட் கிடையாது, மெடிக்கல் லீவ் எதுவுமே கிடையாது. சோ அதை மிகுதியாக ரோபோக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த ரோபோக்கள் லண்டன் ஏர்போர்ட்டில் ஹவுஸ் கீப்பிங்கும், யுஎஸ்இல் ஹியூமனாய்டு ரோபோக்கள் எஜுகேஷனுக்கும், கனடாவில் ஃபுட் சர்விங், ஃபுட் டெலிவரி, விண்வெளி ஆராய்ச்சி, ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, வெடிகுண்டு அகற்றல், அவசர சேவைகள் தேடல் மற்றும் மீட்பு, பொருட்களை கையாளுதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதாவது கட்டுமானம், சுரங்கம் இடித்தல் மற்றும் அகழ்வாராய்ச்சி, வாடிக்கையாளர் சேவை, ஹவுஸ் கீப்பிங், ரீஹாபிலிட்டேஷன், நோயாளிகளுக்கு மறுவாழ்வு மற்றும் மீட்புக்கு ரோபோக்கள் உதவுகின்றன. ஹைஜீன், மருத்துவமனைகளில் தூய்மையை பராமரிக்க ரோபோக்கள் உதவுகின்றன. சுகாதார பராமரிப்பு, அறுவை சிகிச்சை, மெடிக்கல் ஃபீல்டு, ரோபோக்கள் துல்லியமாக குறைந்தபட்ச நபர்களோடு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உதவுகின்றன. வெல்டிங் மற்றும் பெயிண்டிங், எல்லா துறைகளிலும் கொஞ்ச நாட்கள்ல 90% of the people will be replaced by these robots. ஜனங்களுக்கு வேலை போறது காரணமே ரோபோக்களின் ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இதை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து நம்ம எழுதி கொடுத்துள்ளார். ட்ரோன்ஸ் நம்ம பைபிள் படிக்கிறோம்னு தெரிஞ்சு ஜன்னல் வழியா நுழைஞ்சு நம்ம கொலை செய்யும். இந்தியால கூட எல்லா டாக்ஸுக்கும் சிப் பொருத்துற வேலை இப்ப துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. இது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திர, சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்யும். அவன் இந்த காரியம் இன்னும் நடைபெறவில்லை. நம்ம கடைசி காலங்களில் இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தரை சார்ந்து ஜீவிப்போம், கர்த்தரோடு கூட ஜீவிப்போம். வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது பாவம் முற்றிலுமாய் அகன்று போகும். இப்படிதான் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், வாழ முடியும். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 99% நிறைவேறிவிட்டது. இனிமே நம்ம சிப் அல்லது நம்மளுக்கு அந்த லக்கம் கொடுக்க வேண்டியது மாத்திரம்தான் பாக்கி, மீதி எல்லாமே முடிந்தது. 13ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருப்போம், கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம். மீதியான பூமிக்குரிய காரியங்களை நம்முடைய தேவன் நமக்கு கண்டிப்பாக செய்வார், அதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய வருகைக்காய் நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். குடும்பமாய், சபையாய் நாம் கர்த்தருடைய வருகையில காணப்படுவோம். அல்லேலூயா.